ரேகாவோட எஜுகேஷன் பத்தி அவங்க யோசிக்கவே இல்லை. அப்புறம் ஆர்டி மூலமா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல எங்க 2 பேத்தையும் சேர்த்துனாங்க. அப்ப நாங்க இங்க வந்துட்டோம் தானே? ஆமா, ரமேஷும் வந்துட்டான் தான். ஆனா நீங்க என்னோட 5 இயர்ஸ் பெருசு, ரமேஷ் 4 இயர்ஸ்னு நினைக்கிறேன்ல. நாங்க வந்து சரஸ்வதி பூஜைக்கு தான் சேர்ந்தோம். ஆனா நீங்க எங்க கூட ஸ்கூலுக்கு வந்ததே இல்லையே. அதான் சொல்றேன் இருவிக்கி. நோட்டை எல்லாரையும் சப்மிட் பண்ண சொல்லியிருந்தேன்ல, நோட் கம்மியா இருக்கு. யார் இன்னும் சப்மிட் பண்ணல? நான் தான் மிஸ் சப்மிட் பண்ணல. ஏன்? ஸ்கூல் இன்னைக்கு தானே ஃபர்ஸ்ட் டே ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. அப்பா 2 டேஸ்ல வாங்கி தரேன்னு சொன்னாரு மிஸ். ஏய், நீ படிக்கிறதே ஓசி. இதுல உங்க அப்பனால ஒரு நோட்டு கூட வாங்கி தர முடியாதா? அதுக்கு கூட வக்கீலாத நீங்கலாம் அப்ப எதுக்கு படிக்கணும்னு ஆசைப்பட்டு இந்த ஸ்கூல்ல வந்து சேர்றீங்க? எங்க உயிரை வாங்குறக்கா? இல்ல மிஸ், 2 டேஸ்ல அப்பா வாங்கி கொடுத்துருவாங்க. நீ யாரு? கோயிலுக்கு பின்னாடி ஒரு பிச்சைக்கார குடும்பம் இருக்கே, அவதானே நீ? உங்க அம்மா அந்த டெய்லர் கையில தானே வேலை செஞ்சுட்டு இருந்தா. அந்த துணியெல்லாம் ஒட்ட வச்சு கூட போட்டு திரிவியே, அந்த பொண்ணு தானே நீ? உங்க அப்பா ஊதுபத்தி சாம்பிராணி விற்கிறக்கும் உங்க அம்மா கோயிலுக்கு முன்னாடி பூக்கடை வச்சுட்டு வியாபாரமே ஆகிறது இல்லையா என்ன? நோட்டு வாங்குறது கூடவா காசு இல்லாம போச்சு? நான் எல்லாத்துக்கும் ஒருக்கா வேலை பார்த்தா உனக்கு தனியா ஸ்பெஷலா ஒருக்கா வேலை பார்க்கணுமா? முதல்ல எந்திரிச்சு வெளியே போ. நோட்டோட வந்தா கிளாஸ்க்குள்ள வா, இல்லையா வராத. மிஸ் மிஸ் ப்ளீஸ் மிஸ், நோட் அப்பா வாங்கி கொடுத்ததும் யாராவது நோட்டை பார்த்து காப்பி பண்ணி நான் சப்மிட் பண்ணிடுறேன் மிஸ். இங்க நான் மிஸ்ஸா இல்ல நீயாடி? நான் என்ன சொல்றேனோ அதை நீ கேளு. முதல்ல வெளியே போடி. அவ கேட்டான் யாராவது நோட் அவளுக்கு காமிக்கவோ கொடுக்கவோ செஞ்சீங்க, உங்களையும் கொண்டு போய் பிரின்சிபல் ரூம்ல விட்டுருவேன். இவங்களா இந்த மிஸ் அப்படி எல்லாம் நடந்துக்கிட்டாங்க? இப்ப நான் சொன்னது ஸ்டார்டிங் தான். ஒரு டீச்சரா குருவா குழந்தைங்களுக்கு பாடம் எடுக்கிற ஸ்தானத்துல கடவுளுக்கு ஈக்குவலா இருந்துட்டு இப்படிதான் கீழ்த்தனமா நடந்துப்பாங்களா? ஐயோ அதான் சொல்றேனே, இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங், இன்னும் இருக்கு. சீ, இதெல்லாம் என்ன ஒரு ஜென்மம். அப்புறம் எப்படி இது இங்க வந்துச்சு? வெளியே நில்லுனா நின்றுதான் இருப்பியா? முட்டி போட்டு கையை தூக்குடி. இந்த மாதிரி 2 டேஸ் ஃபுல்லா நீடன் போட்டு கையை வெட்டிந்தா. அதனால அவளால கையால தூக்கவே முடியல, அசைக்க கூட முடியல. ஆனாலும் வீட்டுல எதுவுமே சொல்லல. மம்மி எங்க ரேக்கா? மாவுக்கு கடைக்கு. மம்மி கோழிக்கு போட கொடுக்கல. ஏய் ஷூ போந்தால நீடன் போட்டு கால் கையெல்லாம் வலிக்கா. மம்மி கிட்ட சொன்னியா? சொல்லட்டா? கோழியா? அழகு போல அந்த பிள்ளை பெங்களூர்ல படிச்சுட்டு இருந்துச்சு. அதை போய் தாத்தா உடம்பு சரியில்லைன்னு சொந்த ஊர்ல கொண்டு போய் தள்ளி அங்கேயும் எஜுகேஷனை கன்டினியூ பண்ணாம இங்க வந்து கோழி மேய்க்க விட்டு போட்டீங்க. கதை நல்லா இருக்கே. அப்படியே உன் தங்கச்சி இப்ப படிக்காம தான் இருக்கா பாரு. அப்புறம் எப்படிதான் இவ டிகிரி முடிச்சா? இரியா அவசர குறுக்க, பசியில காது கொடுத்து கேட்க மாட்ட போல இருக்கு. ஆமா, பேசாம வாழைத்தோப்புக்குள்ள வரும்போது 4 வாழைப்பழத்தையாவது பிச்சு தின்றுக்கலாம். நான் தான் காய்கறி எல்லாம் அள்ளி வச்சுட்டு இருந்தேன்ல, அப்புறம் பறிச்சிருக்க வேண்டியதானே. எங்கம்மா தாய்க்கலாம், ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த வேலை பார்த்து கடைசியில குரங்குன்னு சொல்லிவிட்டீங்கன்னா அதான். சரி, மாம்பழமும் சப்போட்டாவும் தான் பறிச்சேன், அப்பவாது 2 கொடுங்க வாங்கி சாப்பிட்டுக்கலாம்ல. உங்ககிட்ட கேட்டு நீ கொடுத்து அப்பப்பா. ஏன் நாங்க தரமாட்டோமாக்கும்? தாயே கதையை சொல்லி முடி. அவ்வளோ அக்கறை இருந்திருந்தா மாம்பழத்துக்கு ஜூஸாவது போட்டு கொடுத்துருப்பீல நீ. ஐயோ சாரி, ஜூஸ் போகணுன்னாலும் காண்டேஜுக்கு தான் போகணும். உங்களையெல்லாம் நம்பி அதனாலதான் ரேகா கோழி மேய்க்க போயிட்டா. மூஞ்சி பெத்துருவேன் பார்த்துக்கோ. தேவைதாண்டி எனக்கு, சொல்லு. உன் தங்கச்சி எவ்வளோ பெரிய சாமர்த்தியசாலின்னு உனக்கு தெரியாதுல்ல. சின்னதாக ஒரு அசைவுக்கு கூட என்ன ப்ராஃபிட் கிடைக்கும்னு பாப்பா. யாரு அவ? அப்ப நீங்க? நான் தான். அதை ஒத்துக்கோ. பக்கத்துல வந்தா ஒலிக்கும் மெலடி, மச்சம் மட்டும் இல்ல அக்மார் கிரௌடி, நம்மளுக்கே டஃப் கொடுக்கும் திருடி, அத்தா பம்மாடி, ஜில்லோடு ஜிகிடி கில்லாடி, ஜின்னுக்கன்னு ஜிகிடி கில்லாடி, உள்ள வர ஜிகிடி கில்லாடி. அவ ஒன்றும் சும்மா எல்லாம் கோழி மேய்க்கல. நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் போனப்போ தோட்டத்துக்கு வெளியே வந்து ரோட்டில் நின்றுட்டு இருந்தா நாங்கள் சொல்லவும் இவ சும்மா இருந்தால் தானே வெளியே போகிறா சொல்லி டிவி ரேடியோ மொபைல்னு எதுவுமே இல்லை. அந்த பிள்ளைக்கு போர் அடிக்கும்ல. ஓஹோ, இருந்தது சுண்டலி சைஸு, இதுல உங்களுக்கு போர் அடிக்கும். விக்கி காலையில நைட்டும் கஞ்சியும் கூழும், மதியானம்லாம் ஒன்றும் கிடையாது. கோயிலில் பிரசாதம் ஏதாவது கிடைச்சா சாப்பிடுவாங்க, அந்த மாதிரி தானே இருந்தாங்க.
அதனால பிள்ளைக்கு சத்து எதுவும் இருக்காது சொல்லி முட்டையாவது கொடுக்கலாமேன்னு ஒரு ரூபான்னு சொல்லி கலர் குஞ்சுகளை வாங்கி அப்பா தான் விட்டாங்க. ம். அவங்களுக்கே அங்கே ஒன்றும் இல்லையா? இதில் கோழிக்கு வேற. நாங்கள் இங்கே வந்ததும் எங்கள் வீட்டில் 2 பேருமே வேலைக்கு போகிறாங்களா, டியூட்டி டைமிங் நான் சொல்ல வேண்டியதில்லை, உங்களுக்கே தெரியும். அதனால் மம்மி வீட்டுக்கு வேணுங்க பல்சர் சீரியல்ஸ் எல்லாமே பல்காக வாங்கி கேட்க மாட்டை கொடுத்து அதை ஸ்டோர் பண்ணுறதுக்கு என்ன ப்ராசஸ் பண்ணுமோ அதை பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டாங்க. ஆனாலும் நட்ஸு கொஞ்சம் சீரியல்ஸ் எல்லாம் ப்ராசஸ் பண்ணி சத்து மாவு மாதிரி பண்ணிட்டாங்க. அதுக்கு தான் அன்னைக்கு மாவு மில்லுக்கு போயிருந்தாங்க. பொடி பண்ணி கொண்டு வந்து அப்பப்போ வேணுங்கிற அளவுக்கு பால் மாதிரி நாட்டு சக்கரை இல்லை வெல்லம் போட்டு உருட்டி வச்சுருவாங்க. அதை நாங்கள் ஸ்நாக்ஸாக சாப்பிடுவோம். கம்பு சோளம் உளுந்து கோதுமை இந்த மாதிரி இதெல்லாம் க்ளீன் பண்ணும்போது வருமே குருணை, அதெல்லாம் எடுத்து வச்சுருந்து அதைத்தான் கோழிக்கு போடுவாங்க. அம்மு என்ன நீ குளிக்க போலியா? இங்கே வந்து உட்காந்துட்டு இருக்கேன். ஸ்கூலுக்கு டைம் ஆயிட்டு இருக்குல்ல, எனக்கு டைம் ஆயிட்டு இருக்கு. அம்மு விளையாடிட்டு இருக்காத சொல்லிட்டேன். ஏன் என்னாச்சு? நான் தான் உன்கிட்ட ஒரு நோட்டு கேட்டேன், கொடுத்தியா நீ? மிஸ் கொடுத்து விட சொன்ன, எல்லா நோட்டு கொடுத்து விட்டாச்சு ப்ரௌன் ஷீட் போட்டு. இன்னும் எதுக்கு நோட்டு உனக்கு? எனக்கு வேணும். ரஃப் நோட் கொண்டு உனக்கு எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துட்டேன். இன்னும் எதுக்கு உனக்கு நோட்டு? காரணம் சொல்ல மாட்டேன். கிளம்பி போற டைம்ல காலையில உட்காந்து உட்கார வச்சிட்டு இருக்கேன். நான் ஸ்கூல் போக மாட்டேன். ஏன் போக மாட்டேன்னு சொன்ன? என்ன நடந்துச்சு? எனக்கு பிடிக்கல. கேட்டு தாண்டி சேர்த்துனோம், இப்போ வந்து பிடிக்கலங்கிற? பிடிக்கல. ஆமா பிடிக்கலன்னா பிடிக்கல தான். ரேகாவே அங்கே தானே சேர்த்திருக்கோம். அந்த பிள்ளை என்னைக்காவது இப்படி உட்காந்து அது டோப்பர் வச்சுட்டு இருக்கா? நீ தான். அம்மு காலங்காத்தாலும் உன்னோட சுப்பிரபாதத்தை ஆரம்பிக்காத சொல்லிட்டேன். எனக்கு தலையே வலிக்குது. யாராவது ஏதாவது சொன்னாங்களா? இல்லை என்ன நடந்ததுன்னு சொன்னாதானே? இல்லை வயிறு வலிக்குதா, உடம்பு முடியலையா, அதையாவது சொல்லு. உன்கிட்ட என்னால ஆகாதப்பா. மம்மி நைட்டே ஒரு நோட்டு கொடுத்துருந்தா நான் அவளுக்காக எழுதி வச்சிருப்பேன்ல நோட்டை, அதை தர மாட்டேலாமா? இல்லை நான் பேசுறா படிக்கிட்டுவேன். அம்முக்கு என்னாச்சு? ஏன் ஸ்கூல் போல? பாத்தீங்களா என்ன வாய்க்கிலேயே சொன்னீங்க, நான் சொன்ன புள்ள கேட்கும்னே. கொஞ்சம் பொறு, என்னன்னாவது கேட்குறேன். ஏண்டி தங்கம் என்னாச்சு? நீ ஏதாவது சொல்லியிருப்ப சத்யா. என்னை பார்த்தா எப்படி இருக்கு? எப்படி இருக்கு உங்க 2 பேத்துக்கும்? அடுப்புல தோசைக்கலை வச்சிருக்கேன் பார்த்துக்குங்க, எடுத்து உங்க மூஞ்சில வச்சிருவேன். ஒரு நோட்டு வேணும்னு கேட்டான். எல்லா நோட்டும் கரெக்டாக மெசேஜ் கொடுத்தபடி கொடுத்து விட்டாச்சு. நோடி வேணும்னா எதுக்கு வேணும்னு சொல்லணும்ல, அதையும் சொல்ல மாட்டா. ஒரு நோட்டுக்கு காலங்காத்தால 2 பேரும் என்ன டென்ஷன் பண்ணிட்டு இருக்கிறீங்க? கபோர்டு நிறைய நோட்டு புக்கு பென்சில் பேனா ஸ்கெட்சு ரப்பர் எல்லாம் வாங்கி போட்டு கிடக்கு. ஒன்று கொடுத்து விட வேண்டியது தானே, அதுக்கு இப்போ உட்காந்து பஞ்சாயத்து பண்ணிட்டு. இப்போ என்ன உங்களால அவளை ஸ்கூலுக்கு கிளப்ப முடியுமா முடியாதா? அவ என்னன்னு காரணத்தையும் சொல்ல மாட்டா, ஸ்கூலுக்கு போக மாட்டேனே நிக்கா. எனக்கு தெரியாது, உங்க செல்ல பிள்ளைய எப்படி கிளப்பி அனுப்புவீங்களோ கிளப்பி அனுப்புறீங்க. நான் போய் எல்லாத்துக்கும் லஞ்ச் பேக் பண்றேன். தங்கம்மா ஒரு நோட்டு தானே வேணும், வா அப்பா தாரேன். காசு தாரியாப்பா? காசு காசு எதுக்கு தங்கம்மா? எனக்கு இருக்க நோட்டுக்கு மாதிரி உங்க செட்டு வேணும்ப்பா. சரி அப்பா தாரேன், வா. ஸ்கூலுக்கு போறியாப்பா? முடிஞ்சா நான் வரேன், இல்லையா சிவாப்பா வர சொல்லிட்டா? காசு தாரணி தங்கப்பில்ல, வா. தேங்க்யூ டாடி, ஐ லவ் யூ. என் ஆத்தா மாடி தங்க ஸ்கூல் கிளப்புறேன். அமுச்சா மத்த ஸ்கூல் போவீங்களா? அப்பா இல்லைன்னா சிவாப்பா வர சொல்வேனா? சரியா? தந்தை சிந்தை நலமுற வந்தாய், நீயே லோகம் என்று ஆனாய் பெண்ணே, என்னை ஆளும் தெய்வம் நீதான் கண்ணே, பெற்றது நானா இல்லை உன் மகனே நான் அம்மா, தாயே தாயே மகளென வந்தாய், தந்தை சிந்தை நலமுற வந்தாய். ஏமோ அன்னைக்கு உங்க அப்பா வரேன்ட்டு வரல தானே? எப்படி விக்கி கரெக்டா சொல்றீங்க? ஏன் மாமனாரை பத்தி எனக்கு தெரியாதா? ஐஜியா இருந்தாவே ஓவர் பிஸி, இதுல இங்க வந்து கமிஷனர் வேற. 2 நாளா வெளியே நிக்க வைக்கிறேன், கொஞ்சமாவது உனக்கு புத்தி இருக்கா? இல்ல உன்னை பெத்தவங்களுக்கு தான் உன் மேல அக்கறை இருக்கா? உங்க ஆத்தானும் அப்பனும் சும்மாவா விக்கிறாங்க? நாங்களும் காசு கொடுத்து தானே வாங்குறோம். பின்ன அந்த காசெல்லாம் என்ன பண்ணுவீங்க? குழி தோண்டி போச்சிருவீங்களாக்கும். ஒரு நோட்டு வாங்க முடியாத நீ என்ன எதுக்கு இந்த ஸ்கூலுக்கு வர? நான் தான் கழுத மாதிரி கத்திட்டு இருக்கேன். இங்க கயத்துக்குடி டாடி வரேன்னு சொன்னாரு. வந்தா இந்த மிஸ்ஸை சொல்லி கொடுத்தாலான்னு பார்த்தா காணோம். இவளை பார்த்தாலே பயந்து பயந்து வருது. ஐயோ வாராளே.
இன்டர்வல்ல போய் டாடிக்கு ஃபோன் பண்ணி சொல்லணும். ஹே மனமே கலங்காதே, வீணாக வருந்தாதே, பாரங்கள் எல்லாமே படைத்தவன் எவனோ அவனே சுமப்பான். ஓம் சாந்தி ஓம். ஐயோ பிள்ளை எப்படி அழறா? ரேவதி அப்போ ரேகாக்காக தான் கேட்டிருப்பா போல இருக்கே. அதையாவது ஒழுங்கா வாயை தந்து சொல்லிருக்கலாம்ல, அதையும் பண்ண மாட்டா. ரேகா மாமி. என்னடா தங்கம், இந்தா சாப்பிடு. அம்மா நோட் புக்கெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். வேண்டாம் மம்மி, அப்பா திட்டும். உங்க டாடி தான்டா, அவர் வர முடியலன்னு என்ன வாங்கி தர சொன்னாரு. அதான் அம்மா ஹாஃப் டே லீவ் போட்டு வந்தேன். தேங்க்யூ மம்மி. சரி வா, நான் மிஸ்ஸை பார்த்துட்டு போறேன். அம்மா பேசுறேன் வா. மம்மி. ரேகா, இதில் உனக்கு வேணுங்கிறதெல்லாம் இப்போதைக்கு எடுத்துக்கிட்டு கொடு, மீதியை நான் கொண்டு போய் உங்கள் வீட்டில் வச்சிடறேனே. நான் பேசிக்கிறேன்டா தங்கம். ரேவதி, அதில் ஒரு சாக்லேட் டப்பா இருக்கு, எல்லாத்துக்கும் எடுத்து கொடுத்துட்டு நீ சாப்பிடு. இன்டர்வல் அம்மா கேண்டீனில் வெயிட் பண்ணுறேன், 2 பேரும் அங்கே வந்துருங்கண்ணே. மாமி, இந்த மிஸ்ஸு நான் இன்னைக்கு பேசிட்டு போகிறேன், இதுக்கு உங்கள் அப்பாத்தையும் சொல்ல வைக்கிறேன்னு. யார் நீ பாட்டு கிளாஸ்க்குள்ள வந்த, உன் இஷ்டத்துக்கு பேசி நின்றுட்டு இருக்க. கிளாஸ் நடந்துட்டு இருக்குன்னு தெரியாது, நீ பாட்டுக்கு வந்த, அவகிட்ட என்னமோ பேசுற, இவகிட்ட என்னமோ பேசுற, உன் இஷ்டத்துக்கு நடந்துட்டு இருக்க. என்ன நினைச்சிட்டு இருக்க மனசுல? கண்டிப்பா தெரிஞ்சுக்கணுமா? வானத்தை பார்த்தேன், பூமிய பார்த்தேன், மனுஷனை இன்னும் பார்க்கலையே. உள்ள போன அத்தனை பேரும் குத்தவாளி இல்லைங்க, வெளியே உள்ள அத்தனை பேரும் பூத்தந்தாந்தி இல்லைங்க. குரங்கில் இருந்து பிறந்தானா, குரங்கை மனிதன் பாற்றானா, யாரை கேள்வி கேட்டது, ரெண்டும் சேர்ந்து இங்கே பார்க்கலாம். என்ன நக்கலா? இது ஸ்கூல், அதுவும் என்னோட கிளாஸ். ஓ, அவளுக்கு நோட் புக் வாங்கி தர, நீ யாரு? அதெல்லாம் உன்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு எனக்கு அவசியம் இல்லையே. அவளோட அம்மா நீ கிடையாது, அது எனக்கு தெரியும். ஓ, நீ அவளை பத்தி இவ்வளவு தெரிஞ்சு வச்சிருக்கியா? எனக்கு தான் தெரியாம போயிடுச்சு. இனிமே நான் யாருன்னு தெரிஞ்சுப்பேன். அதான் பானனே, புரியல, நீ யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போ என்ன பேச்செல்லாம் ஒரு தின்சா இருக்கு. ஓஹோ, குழந்தைகிட்டலாம் இப்படி பேசுறதே அதிகம்தான். ஏய், அப்போ என்ன மேடம் சவுண்ட் எல்லாம் பயங்கரமா இருக்கு, அடக்கி வாசிங்க. எதுவுமே இந்த உலகத்துல நிரந்தரம் கிடையாது, நீயும் இந்த ஸ்கூல்ல நிரந்தரம் கிடையாது. அப்புறம் உனக்கு தேவை நோட் புக்கு, அதை அவ கொண்டு வரலைன்னா வீட்டுக்கு ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ண கொடுத்து விட சொல்லி. அதை விட்டுட்டு அவளை டார்ச்சர் பண்ற வேலை எல்லாம் வச்சுக்கிட்ட. கேவலம், பிச்சைக்கார குடும்பம். அவளை நான் என்ன பண்ண உனக்கு என்ன வந்துச்சு? நீ எதுக்கு அவளுக்கு வக்காலத்து வாங்கிட்டு வர? முதல்ல நீ யாரு? ஸ்டூடெண்ட்ஸ் முன்னாடி வேற மாதிரி நடக்க கூடாதுன்னு பொறுமையா பேசிட்டு இருக்கேன். என் பொறுமையா ரொம்ப சோதிக்காத. என்ன அவங்க பிச்சைக்கார குடும்பம்னா அவங்க கிட்ட ஓசியில பிளவுஸ் தைச்சிக்கவும், கற்பூரம் சூடம் ஊதுபத்தி தேங்காய் பூன்னு வாங்கிக்கவும் இஷ்டப்படுறியே நீ. அப்ப நீ யாரு? நீ யாரு? அவங்களாவது அன்றாட பொழப்புக்கு உழைச்சி சம்பாதிச்சு தான் சாப்பிட்றாங்க. நீ அடுத்தவங்க உழைப்ப திருடவே நினைக்கிறேன். நீ அப்ப எப்பேற்பட்ட கேவலமான ஜென்மோன்னு நீயே தெரிஞ்சுக்கோ. ஏய், என்னை பத்தி தெரிஞ்சு வச்சிருக்கேன்ட்டு ஓவரா பேசிட்டே போகாதேன்னா. கண்ணே, நான் உன்னை பத்தி முழுசா தான் தெரிஞ்சு வச்சிருக்கேன். நீதான் எங்களை பத்தி முழுசா தெரிஞ்சுக்காம துள்ளிக்கிட்டு இருக்க. துள்ளலா அட்டக்கணும்னு வச்சுக்கியேன், ஒரே முட்டை நீ அட்டங்க வேண்டியதா இருக்கும். என் தொழில நீ அடக்குறியா, இல்ல பிள்ளைகளோட துள்ள நான் அடக்குறேன்? நான் பார்க்கலாமா? பிள்ளைகளுக்கும் உனக்கும் எவ்வளோ வயசு கேப்பு? கொஞ்சமாவது அறிவிருக்கா? உன்னோட சுயநலத்துக்கு அவங்கள பள்ளிக்கடை ஆக்க நினைக்கிறேன். அதுவும் குழந்தைங்க தெய்வத்துக்கு சமமானவங்க. போயும் நீ குழந்தைகளை வச்சு கேம் ஆடுறீனா? உன்னோட அர்த்தத்தனம் இதுலயே தெரியல. ஏய், என்ன முதல்ல நீ இங்கிருந்து வெளியே போடி. டிசில பிளாக் மார்க் வச்சு உன் பிள்ளைகளை கூட்டி சீக்கிரமே நான் வெளியே அனுப்புறேன். ஓ, சேலஞ்சா? இவ்வளோ கேவலமான குணத்தோட இருக்கிற நீ எல்லாம் இந்த இடத்துல நிக்கிறதுக்கு தகுதியானவளே இல்லை. இன்னைக்கு வேணா என் பிள்ளைகளோட குணம் உனக்கு தெரியாம இருக்கலாம். ஒரு நாள் இல்ல ஒரு நாள் ஒரு சொற்று பருக்கிக்காக என் பிள்ளைகிட்ட நீ கையேந்தி நிப்ப. அப்பா அவசரத்துல இருப்பா, பட்டம் போல பறப்பா. நீ அண்ணாந்துதான் பார்க்க போற. யாரு இந்த குப்பை மேட்ல பொறுக்கி திங்கிறவளா? காலம் பதில் சொல்லு. இங்க பாரு ரேகா, அவ பேசுற பேச்சுக்காகலாம் நீ பயந்து ஒடுங்கி நடக்காத. நம்ம யாருக்கும் கெட்டதை நினைச்சு ஏமாத்தவோ, திருடவோ, கொள்ளையடிக்கவோ இல்ல கொலை பண்ணவோ செய்யல. நம்ம உழைக்கிறோம், அதுக்கான சம்பாத்தியத்தை பெறோம், அவ்வளவுதான். என்ன, நமக்கு இது புது ஊரு, எல்லாமே புதுசா இருக்கு, அதனால கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கு, அவ்வளவேதான். நீ இங்க படிக்கிறதுக்காக தானே வந்த,
உன்னோட படிப்பு வேலை என்னவோ அதை மட்டுமே பாரு. யார் உன்னை என்ன பண்ணாலும் பரவாயில்ல, அதுக்கெல்லாம் நீ அசந்தே கொடுக்காத, அதையெல்லாம் மண்டைக்குள்ள போட்டு குழப்பிக்காத. இன்னைக்கு யார் உன்னை குப்பைன்னு நினைக்கிறாங்களோ அவங்க முன்னாடி நீ பட்டமா மாறி பறப்ப ஒரு நாள், சரியா? அழுகாத ரேகா. உன் அப்பாங்களுக்கு நீங்க 2 பேர் யாரு? தங்க பிள்ளைங்க. உங்களை நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு பெத்து கண்ணுக்குள்ள வச்சு பார்த்து பார்த்து வளர்த்துறோம் அப்படிங்கிறது எங்களுக்கு தான் தெரியும். டீச்சருக்கு என்ன தெரிய போகுது? 10ஓட 11 நீ, அவ்வளவேதான். படிப்புங்கிறது பேப்பர் அளவுல இல்லாம மனசளவுல ஒழுக்கம், பண்பு, அறிவை வளர்த்து திறமையை வெளிக்கொண்டு வரணும். இதெல்லாம் அவ உணர்ந்து படிச்சிருந்தானா குழந்தைய நம்ம இப்ப எல்லாம் பேசுறமே அது மனசளவுல என்ன அளவுக்கு காயப்பட்டிருக்கோம் அப்படின்னு உணர்ந்திருப்பா, நினைச்சிருப்பா. அதான் அவ பண்ணலையே. அப்புறம் நீ ஏன் அவ பேசுனதெல்லாம் நினைச்சிட்டு இருக்க? எனக்கு புரியுது ரேகா, அவ பேசுனது உன்னை எந்த அளவுக்கு கஷ்டப்படுத்திருக்கோன்னு. அதுக்குன்னு ஒரு நாள்ல ஒரு 10 நிமிஷம் சரியில்லை அப்படிங்கறதுக்காக நம்ம ஏன் மொத்த சந்தோஷத்தையும் தொலைச்சிட்டு இருக்கணும்? ஸ்கூலுங்கிறது எவ்வளவு பெரிய சொசைட்டி. இங்க அவ மட்டும்தான் இருக்கான்னு இல்ல, அவளை தவிர நிறைய பேர் இருக்காங்க. அவங்க கிட்ட இருந்து நல்லதெல்லாம் கத்துக்கோ, கெட்டதையும் தெரிஞ்சுக்கோ. ஆனா எதை ஃபாலோ பண்ணணும் எதை ஃபாலோ பண்ணக்கூடாதுன்னு நீ தான் முடிவு பண்ணணும். என்னைக்குமே உனக்கு யார் நல்லதை நினைக்கிறாங்களோ அவங்கள பத்தி மட்டுமே நீ மைண்ட்ல வச்சுக்கோ. உனக்கு கெட்டதை நினைக்கிறவங்க பத்தியெல்லாம் நீ யோசிக்கவே செய்யாத. உனக்கு அதுக்கான டைம் இல்ல. அவங்க இந்த கெட்டது நினைக்கிறதுக்கு யூஸ் பண்ற மூளையா நல்லது நினைக்கிறதுக்கு பண்ணாங்கன்னா எங்கேயோ போயிருப்பாங்க. ஆனா கடவுள் இப்படி தடுத்து நிறுத்துறாரு பாத்தியா? உனக்கு என்ன வேணாலும் யார்கிட்டயும் தயங்காம கேளு. கண்டிப்பா கடவுள் யாரோ ஒருத்தர் மூலமா ஹெல்ப் பண்ணுவாரு. அப்பா அம்மா இப்படி இருக்காங்க, வீட்டு சூழ்நிலை எப்படி இருக்கு, அதை பத்திலாம் நீ யோசிக்காத. இந்த ஏஜுக்கு நீ என்ன யோசிக்கணுமோ அதை யோசிச்சு ஸ்டடீஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ணு. படிப்பு மட்டுமே போதாது, அனுபவ அறிவும் சாமர்த்தியமும் எவ்வளோ கஷ்டம் பிரச்சனைகள் வந்தாலும் ஃபேஸ் பண்ற தைரியமும் கண்டிப்பா பட்ட பிள்ளைக்கு வேணும். இப்ப நான் வரலன்னா நீ கடைசி வரைக்கும் வீட்டுல வாயத்துன்னு சொல்லியிருக்க மாட்டேதானே? இல்லை மம்மி. டாடி கிட்ட எப்படி கேட்கறதுன்ட்டு. இங்க பாடா தங்கம், நீங்க எங்க மூலமா தான் இந்த உலகத்துக்கு வந்தீங்க. உங்களுக்கு நாங்க என்ன எங்களோட கடமைகளை செய்யணுமோ அதை நாங்க செய்வோம், செய்யாம எல்லாம் விட்டுற மாட்டோம். ஆனா என்ன கொஞ்சம் மறதியால மறந்து போயிட்டோம்னா நீங்க தானே ஞாபகப்படுத்தணும். என்ன அட்வைஸ் எல்லாம் பயங்கரமா இருக்கு. என்ன பண்றதுன்னு டீச்சர்? இங்க இருக்க டீச்சர்ஸ் எல்லாம் செகண்ட் பேரண்ட்ஸ் நினைச்சுதான் நாங்க ஸ்கூலுக்கு அனுப்புறோம். இங்க வந்து பார்த்தா தானே தெரியுது சில ஜென்னங்கள்லாம் அரக்கிகளா இருக்குன்னு. என்ன உன் பேச்சுல ஒரு தினுசா தான் இருக்கு. இந்த குப்பை பொறுக்கிக்கு என்னவோ நீங்க வந்து வக்காத்து வாங்கி நின்றுட்டு இருக்க. அங்க என்னடா ஆனா கமிஷனர் ஃபோன் பண்ணி கரஸ்பாண்டன்ட் கிட்ட சொல்லி அவர் பிரின்சிபல் கிட்ட சொல்லி அவர் மீட்டிங்ல கூப்பிட்டு என்ன கேவலப்படுத்துறாரு. ஓ இதெல்லாம் எனக்கு தெரியாதே. அப்படி என்ன இவ பெரிய இவளா? ஆஹா அவ பெரியவளா இல்ல, அவ சின்ன பொண்ணுதான். ஒரு டீச்சரா தாய்க்கும் தெய்வத்துக்கும் சமமா இருக்க வேண்டியவங்க தான் சக்கடையா இருக்காங்க. அப்புறம் எதுனாலும் முளையிலேயே கிளி எறியணும்ல, அதான். ஏய் ஏன் டீச்சர்? டீச்சர் அவங்களுக்கெல்லாம் சரஸ்வதி வந்து அவங்க நாட்டில் குடியிருக்கணுமா. அப்போதான் அவங்க நல்லபடியாக பாடம் எடுத்து பல அறிஞர்கள், சயின்டிஸ்ட்டு, லாயர்ஸு, டாக்டர்ஸு இவங்களெல்லாம் உருவாக்குவாங்களாம். உங்கள் நாட்டில் என்னவோ சாத்தான் குடியிருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. நல்லதில்லை, இப்போவே பார்த்துக்கங்க. என்ன நீங்கள் 2 பேரும் கிளாஸ்க்கு போங்க. இனிமேல் ஏதாவதுன்னா உடனே சொல்லுங்க. என்ன போடி போ, இனிமேல் தான் உனக்கு இருக்கு. அவங்கள அனுப்பி வச்சிட்டா புலி போயும் சுண்டலி கிட்ட போட்டு முதலாமா? பார்க்கவும் கேட்கவும் அசிங்கமா இருக்குல்ல. ஆடாத ஆட்டமெல்லாம் போட்டவங்க மண்ணுக்குள்ள போன கதை உனக்கு தெரியுமா? நீ கொண்டு வந்ததென்ன நீ கொண்டு போவதென்ன உண்மை என்ன உனக்கு புரியுமா? நல்லா வேணும் அதுக்கு. ஆனாலும் என் மாமியாரையும் சும்மா சொல்லக்கூடாது. என்ன ரேகாவும் நீயும் மனசுன்னு வந்து போயிருப்பீங்கன்னு சாக்லேட் வாங்கி கொடுத்து சமாதானப்படுத்தினதும் இல்லாமல் கேண்டீனுக்கு வேற வர சொல்லிட்டு ஆறுதல் சொல்லி தேத்தி விட்டாச்சு. மிஸ் இப்படி பேசுனதால ரேகாவையும் ரேகா பேரண்ட்ஸையும் கிளாஸில் வேற யாரும் வேற விதமாக பேசிடக்கூடாதுங்கிறதுக்காக உன்னை கிளாஸ் முழுக்க சாக்லேட் கொடுக்க வச்சு அவங்க மைண்டையும் மாற்றியாச்சு. அது சாக்லேட் இல்ல விக்கி. இவங்க சாக்லேட்னு சொல்லி எங்களுக்கு கம்பக்கட்டு, கடலை மிட்டாய், தேன் மிட்டாய் அதைத்தான் தருவாங்க. நாங்களும் அதைத்தான் நம்பிட்டு இருந்திருக்கோம். என்ன பண்ணாலும் மனசுல அது நல்லா பதிஞ்சிருக்கும் தானே. இப்ப வரைக்கும் எனக்கு மனசுல இருக்கவும் தானே நான் உங்ககிட்ட ஷேர் பண்றேன். அது பாதிக்கப்பட்டது ரேகா, அதில் சம்மந்தப்பட்டிருக்கிறது நீயே. அதனால
மற்றபடி எல்லாருக்கும் இப்படி மெமரியில் இருக்காது. ம்ஹும். எனக்கு அப்படி தோணலை விக்கி. அஹ், அதுக்கப்புறம்லாம் கிளாஸில் வெட்டியாகவே தான் இருக்கும். அஹ், பெரியவங்களுக்கு இதை பொறுத்தவரை சாதாரண விஷயந்தான். ஆனால் எங்களோட மனநிலைக்கு அஹ், அப்படி எடுத்துக்க முடியாதுல்ல. ம். என்ன உங்கள் அம்மா கொஞ்சம் யூனிஃபார்மோட போய் கெத்தா 4 அரை விட்டுருக்கலாம். மிஸ் ஆயிடுச்சு. ம், இதுக்கே அவன் இதுக்கப்புறம் படுத்தின பாடு கொள்ளலை. இதுக்கப்புறமா ம், முதலாவது ரேகாவை மட்டும், இதுக்கப்புறம் என்னையும் சேர்த்து. அதான் எதா இருந்தாலும் உடனே உடனே சொல்லுன்னு சொன்னாங்கல்ல. ரேகா எங்க சொல்ல விட்டா? இவ படுத்தின அத்தனை கொடுமையும் அனுபவிச்சோம் 2 பேரும். என்னை விட அவளுக்கு தான் அதிகம். கடைசின்னு ஆடின ஆட்டத்துக்கு என்னால பொறுக்க முடியாம நான் பண்ணின வேலை. இவளை மட்டும் ஸ்கூல்ல விட்டு நிறுத்தல, ஸ்கூலையே இழுத்த மூடி வச்சுட்டாங்க எங்க அப்பா. ம். அத்தனை பண்ணியும் அப்புறம் இங்கே தானே கூட்டிகிட்டு வந்து வச்சுருக்கீங்க. நான் இல்ல சாமி, உன் தங்கச்சி தான். நீங்கள் பேசுறதுலே தெரியுதுங்க மேடம். அவதான் எதுனாலும் பாசிட்டிவா தானே பார்க்கணும். இவ ஆடின ஆட்டத்துக்கெல்லாம் அத்தனையும் சேர்ந்து இவ்வளவு மாதிரி ஆளுக முன்னாடியெல்லாம் நான் நல்லா வந்து காமிக்கணும்னே தான் ரொம்ப கஷ்டப்பட்டான். இப்போ இந்த நிலைமைக்கு இருக்கா. இதுக்கெல்லாம் இவ்வளோ ஒரு காரணம் இல்ல. அதனாலயா நன்றி செலுத்துறாங்க மேடம். சரி, இது எப்படி இங்கே வந்துச்சு? உங்கள் அம்மா சொன்ன மாதிரி ஆமா, அதான் நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம்.